அண்மை செய்தி. தொடர்ச்சியான ஆணவம் அழிவை விரைவுபடுத்தும் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். ஆணவம் அழிவுக்கு வழிவகுக்கும், தொடர்ச்சியான ஆணவம் அழிவை விரைவுபடுத்தும் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் உள்ளார். மாணிக்கம், வணக்கம். இந்த அறிக்கை குறித்தான முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் திமுகவுடைய இளைஞரணி செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினுடைய கைதுக்கு கண்டனம் தெரிவித்து தாவேக அரசை விமர்சித்தும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில ஆணவம் அழிவுக்கு வழிவகுக்கும், தொடர்ச்சியான ஆணவம் அழிவை விரைவுபடுத்தும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். காவிரியில தமிழ்நாட்டுக்கான உரிமையை நிலைநாட்ட துப்பில்லாத, மேகதாது அணையை தடுக்க முதுகெலும்பில்லாத தாவேக அரசின் அலட்சிய ஆணவ போக்கை கண்டித்து தஞ்சாவூரில் திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டதாக அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் அந்த ஆர்ப்பாட்டத்தின் எழுச்சி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கொந்தளிப்பை உணர்த்துவதாக அமைந்ததாகவும், திமுகவினர் அதே போன்று வேளாண் மக்களோடு சேர்ந்தும் பொதுமக்களும் பங்கெடுத்து தங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தியதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அதுல சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தாவேக அரசினுடைய கையாளாகத்தனத்தை மிக கடுமையாக அம்பலப்படுத்தி விமர்சித்ததாக குறிப்பிடக்கூடிய ஸ்டாலின், நிர்வாக திறனற்ற டம்மி முதலமைச்சரால் காவிரி நீரை கொண்டு வர முடியவில்லை என மேகதாது விவகாரம் குறித்து பேசும்போது உதயநிதி குறிப்பிட்ட வார்த்தைகளை குறிப்பிட்டு அது வேதனைகளில் விவசாயிகள் கண்டுபிடித்துக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்டு பேசினார் எனவும், இதற்கு இதுவரை ஆட்சியாளர்களால் பதில் சொல்ல முடியவில்லை, காவிரி பிரச்சனையில அரசின் தோல்வி வெளிச்சத்துக்கு வந்துவிட்டதை மறைக்கும் வகையில பிரச்சனையை திசை திருப்பக்கூடிய நோக்கத்துல இன்று காலை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வீட்டுக்கு காவல்துறையினர் அராஜகமாக வந்து கைது செய்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் எதிர்க்கட்சித் தலைவர் என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அவரை கைது செய்து தஞ்சாவூருக்கு அழைத்து சென்றுள்ள தாவேக அரசு பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்திருப்பதன் மூலமாக உதயநிதியை மிரட்ட பார்க்கிறார் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். நாளை சட்டமன்றம் கூட இருக்கிறது, நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். அப்போது தமிழ்நாட்டுடைய அமைச்சரவை தகுதி பெற்ற எதிர்க்கட்சி தலைவர் கேபினட் தகுதி, அதாவது அமைச்சருக்கு இணையான தகுதி பெற்றிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் அவையில் இருக்க வேண்டும். ஆனால் இருக்கக்கூடாது என்று நினைத்து இந்த நடவடிக்கையை தொடங்கியிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டையும் தாவேக அரசின் மீது திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் முன்வைத்திருக்கிறார். மேலும் நாடு முழுவதும் கழக திமுக தொண்டர்களும் பொதுமக்களும் காட்டிய எதிர்ப்புக்கு பிறகு கைது செய்யும் எண்ணம் இல்லை, விசாரணை முடிந்ததும் விடுவித்து விடுகிறோம் என்று நீதிமன்றத்தில் தாவேக அரசு வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறார் என குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். மேலும் விசாரணை நடத்துவதுதான் நோக்கம் என்றால் சென்னையிலேயே வைத்து விசாரணை நடத்தியிருக்கலாம், எதற்காக தஞ்சாவூர் அழைத்து செல்ல வேண்டும்? மேலும் எதற்கு ஜாமீனில் விடுவிக்க முடியாத பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும்? மக்கள் எதிர்ப்பால் பின்வாங்கியது தெரியாமல் பூசி முழுகிறது தாவேக அரசு. உதயநிதியை இன்றே விடுதலை செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய உத்தரவு தாவேகவுடைய பாசிச தன்மைக்கு விழுந்த அடி என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார். மேலும் ஆட்சிக்கு வந்தது முதல் தன்னையும் தனது அமைச்சர்களையும் ஆட்சியையும் விமர்சிப்பவர்களை கைது செய்யும் ஒரே வேலையை தான் முதலமைச்சர் விஜய் பார்த்து வருவதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின், ட்வீட் போட்டால், வீடியோ பேசினால் கைது செய்து வருகிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன், மார்க்கண்டேயன் ஆகியோர் மீதும் கைது நடவடிக்கை பாய்ந்தது. நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர்கள் இளைஞர்களை போராட விடவில்லை, போராட்டம் நடத்தியவர்கள் மீது அராஜகமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. மெரினா கடற்கரையை பூட்டி வைக்கப்பட்டது பாசிசத்தின் உச்சம். விவசாயிகள் தன்னெழுச்சியாக போராடியது எதிர்க்கட்சிகளின் தூண்டுதலின் பேரில் போராடியதாக சொல்லப்பட்டது. நீட் தேர்வு எதிர்ப்பு பரப்புரை செய்ய சென்ற திகாவுடைய வாகன பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இதில் தொடர்ச்சியாகத்தான் விவசாயிகளுக்கான ஆர்ப்பாட்டத்தை திமுக நடத்தியதாகவும், அதில் பங்கெடுத்து பேசியதற்காக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி மீது கைது நடவடிக்கையை தாவேக அரசு பாய்ச்சியிருப்பதாகவும் தனது குற்றச்சாட்டையும் கண்டனத்தையும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மேலும் இதனை கண்டித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அரசியல் கட்சி தலைவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் சில தலைவர்கள் உண்மை என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் உதயநிதிக்கு கண்டனம் தெரிவித்திருப்பது வருந்தத்தக்கது எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் உதயநிதி தனது உரையில் ஆபாசமாக ஏதும் பேசவில்லை, யாரையும் குறிப்பிடவில்லை, அவர் பேசாத ஒன்றை பேசியதாக சிலர் பரப்பியதை சரிபார்க்காமல் அரசியல் தலைவர்கள் சிலர் உதயநிதியை கண்டிப்பது பிரச்சனையை திசை திருப்புவதாகும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் உதயநிதி தவறுதலாக பேசுகிறவர் அல்ல, அப்படியே தவறுதலாக பேசினாலும் உடனடியாக மன்னிப்பு கேட்கும் இயல்புடையவர் உதயநிதி என்று ஸ்டாலின் தற்பொழுது குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஆட்சிக்கு வந்தது முதல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற நினைக்காமல் ரீல்ஸ் கிரியேட்டராக மட்டுமே வலம் வரக்கூடிய முதலமைச்சர் விஜய் தனது பொறுப்பை உணர்ந்து இனியாவது செயல்பட வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கைது செய்துள்ள திமுகவினரை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் அவருடைய அந்த அறிக்கையில வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் இந்த அறிக்கையுடைய நிறைவாக ஆணவம் அழிவுக்கு வழிவகுக்கும், தொடர்ச்சியான ஆணவம் அழிவை விரைவுபடுத்தும் என்று இந்த கைதை
ஆணவத்தின் போக்கு என்று திமுகவினுடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் விமர்சனமாக முன்வைத்திருக்கிறார். அவர் இன்று காலை வழக்கம் போல அவருடைய பணிக்காக, கட்சியினுடைய பணிக்காக திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்துக்கு வந்திருந்தார். அப்பொழுது செய்தியாளர்கள் இந்த கைது குறித்து கேள்வி எழுப்பினர். ஆனால் அதற்கெல்லாம் பதிலளிக்காமல் புறப்பட்டு சென்ற திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது இந்த கைது தொடர்பாக தனது நிலைப்பாட்டை அறிக்கையாக இருக்கிறார். அதுல இந்த கைது என்பது சட்டப்பூர்வமானது அல்ல. சட்டப்பூர்வமாக இல்லாத ஒரு கைதுக்கு தமிழ்நாடு முழுவதும் எதிர்ப்புகள் இருந்ததாலும் பொதுமக்கள் மத்தியில உதயநிதி பேசாத ஒன்றை பேசியதாக திசை திருப்பி ஒரு குற்றம் சாட்டி கைது செய்திருப்பதை பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அரசு மீது அழுத்தம் கொடுத்ததனால் நீதிமன்றத்தில் வேறு வழி இல்லாமல் பூசி முழுகி தாங்களே விடுவிப்பது போன்ற ஒரு மாயை ஏற்படுத்தி இந்த வழக்கை விசாரணைக்காக நாங்கள் கைது செய்திருப்பதாக தாவேக அரசு குறிப்பிட்டிருக்கிறது என ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமின்றி விசாரணைக்காக ஒரு எதிர்க்கட்சி தலைவர் காவல்துறை அணுக வேண்டும் என்றால் சென்னையிலேயே அதற்கான விசாரணை நடத்தியிருக்கலாம். ஆனால் தஞ்சைக்கு அழைத்து சென்றுதான் நடத்துவோம் என்று சொல்வதும், அதே நேரத்தில் அவர் பேசாத பேச்சை குற்றமாக குறிப்பிட்டு அதற்கு சம்பந்தமில்லாத தொடர்பில்லாத சட்டப்பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்திருப்பதும் தாவேக அரசுடைய உள்நோக்கம் கொண்ட செயல்பாட்டை வெளிப்படுத்துவதாகவும் திமுக தலைவர் தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இந்த கைதை கண்டித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தனது நன்றியை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மேலும் திமுக கூட்டணியில் இதற்கு முன்பாக இருந்த விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் இந்த கைதை கண்டிப்பது மட்டுமில்லாமல் உதயநிதி தான் இருக்கக்கூடிய பொறுப்புக்கு ஏற்றவாறு பேச வேண்டும் என்ற துணியில அறிக்கை வெளியிட்டிருந்தார்கள். அதற்கு அவர்கள் முழுமையான ஒரு விவரம் அறியாமல் வெளியிட்டதற்காக அவர் மீது அந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். உதயநிதி இதுபோல் பேசக்கூடிய பழக்கம் கொண்டவர் அல்ல. அதாவது ஒரு நடிகைக்கு எதிராக அவர் விமர்சித்து இரட்டை அர்த்தம் படும்படி அவதூறாக உதயநிதி பேசினார் என்ற குற்றச்சாட்டு சொல்லக்கூடிய நிலையில் அதுபோல் பெண்களுக்கு எதிராக அவதூறாக பேசக்கூடிய நபர் உதயநிதி அல்ல. அப்படி தெரியாமல் பேசிவிட்டாலும் கூட உடனடியாக மன்னிப்பு கேட்கக்கூடிய இயல்பு கொண்டவர் உதயநிதி ஸ்டாலின். எனவே அவர் பேசாத ஒரு விஷயத்தை பேசியதாக திரித்து அவதூறு பரப்புகிறார்கள். காரணம், வரக்கூடிய சட்டப்பேரவையில நாளைதான் சட்டப்பேரவை கூடுகிறது, பட்ஜெட் தாக்கல் நடைபெற இருக்கிறது. அந்த பட்ஜெட் தாக்கலுக்கு எதிர்கட்சிகள் எதிர்கட்சிகள் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமலும், அதே நேரத்தில் எதிர்கட்சி தலைவர் எனக்கூடிய அந்தஸ்து கொண்டவர், அமைச்சருக்கு இணையான அந்தஸ்து கொண்டவர், அவர் நாளைய தினம் சட்டப்பேரவையில் இருக்க வேண்டும். அவ்வாறு அவர் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்கு நோக்கத்தில் தான் கைது செய்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.